உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத எந்த உறவுகளையும் வெட்டி விடுறதுக்கு நீங்கள் எந்த இடத்துலையும் தயங்கி நிற்காதீங்க. வார்த்தையும் சரி, வாழ்க்கையும் சரி, ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்றது இல்லைன்னா அது அழகாகவும் இருக்காது, அர்த்தமுள்ளதாகவும் இருக்காது. தேவையில்லாத உறவுகள் நம்ம கூட ஒட்டிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப்பில் நம்மளுக்கு நிம்மதியும் இருக்காது, சந்தோஷமும் இருக்காது, நம்மளோட வாழ்க்கைக்கு அர்த்தமும் இருக்காது, அது அழகாகவும் இருக்காது. அப்படிப்பட்ட உறவுகள் பார்த்திங்கன்னா உங்களை விட்டு விலகி ஒரேடியாக தூரமும் போக மாட்டாங்க, உங்கள் கூடயும் இருந்து உங்களுக்கு எந்தவித சந்தோஷத்தையும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் கூடவே தான் இருப்பாங்க. அப்படி உள்ள கேட்டகரியில் உள்ள மனுஷங்க உங்களோட வாழ்க்கையில் இருந்தாங்க, அவங்கள வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் கூட கண்டினியூஸாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம் இது ரெண்டுமே இருக்காது. எல்லா இடத்துலையும் நம்ம எல்லா விஷயத்துலையும் எல்லா நேரத்துலையும் நம்ம சகிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா நம்மளே ஒருத்தங்களுக்கு அடிமையாக எழுதி கொடுத்ததுக்கு சமம் அது. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்களா, நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக ரொம்ப சகிச்சு போகணும், பொறுத்து போகணும், நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ரொம்ப அமைதியாக போகணும் அப்படின்னு நினச்சி ஒரு சில பேர் தன்னோட சுய மரியாதையை கூட பல இடங்களில் பல நேரத்தில் இழந்து நிற்கிறாங்க. இந்த விஷயத்த கண்டிப்பாக ஒரு சில பேர் லைஃப்பில் இன்னும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஒரு சில பேர் அழும்போதெல்லாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இவன் நடிக்கிறான், ஸோ இவங்க அழுதழுதே சாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அந்த அழுகைக்கு பின்னாடி எவ்வளோ காயங்களும், கஷ்டங்களும், துரோகங்களும், வலிகளும் இருக்குது அப்படின்னு அதை உண்மையாகவே அந்த கண்ணீர் ஆல்ரெடி சிந்திருப்பாங்க தெரியுமா, யாருக்காகவாது அவங்களுக்கு மட்டும்தான் அதோட அந்த வலியோட ஆழம் புரியும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு இழப்போட உச்சக்கட்டத்தில் நிற்கும்போது தான் நம்மளோட உண்மையான வாழ்க்கை அப்படின்றது அந்த இடத்துல ஆரம்பமாகுது. ஆனால் ஒரு சில பேர் அந்த டயத்தில் என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையே இதோட முடிஞ்சிருச்சோ அப்படின்னு நினைப்போம். இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா, இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அதெல்லாம் கடந்து இதுக்கு மேலே என்னோடய வாழ்க்கையில் நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை ஜெயிக்க யாராலையும் முடியாது. அதே மாதிரி எப்போவுமே மனுஷங்களை நம்ம பார்த்து எடை போடக்கூடாது. பார்க்குறதுக்கு பலன்னு இருக்கவங்க கூட ஒரு பாம்போட விஷத்தை மனசில் வச்சுருப்பாங்க அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. இதை யாராலையும் மறுக்க முடியாது. இன்னும் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அப்பாவியாக ஒன்றுமே இருக்காது அவங்கக்கிட்ட, அவங்கள பார்த்தா கூட அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் அவங்களோட மனசில் எந்த அளவுக்கு அன்பும் பாசமும் ஒருத்தவங்க மேலே அதிகமாக வைப்பாங்க அப்படின்றத நம்ம அவங்க கூட பழகுற பழக்கத்தில் தான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு பர்சனோட நம்ம பழகி பார்த்தா மட்டும்தான் அவங்க விஷமா இல்லை வேஷமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எதுவுமே நம்மளுக்கு புரியாத போது தான் நம்மளோட வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகும். அது எல்லாமே புரிஞ்சு வர கட்டத்தில் நம்மளோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கும். ஸோ காலம் கடத்தாமல் நம்மளோட வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறதுக்கு நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எந்த தேவையில்லாதவங்க கிட்ட பழகக்கூடாது, தேவை உள்ளவங்கள ஒதுக்கக்கூடாது. ஸோ இப்படின்றத நீங்கள் தான் ஸ்டார்டிங்கில் இருந்தே புரிஞ்சு நடந்துக்கணும். ஒருத்தங்க உங்களுக்கானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் எந்த சூழ்நிலையும் தொலைக்க மாட்டீங்க. ஒருத்தங்க உங்களுக்கானவங்க இல்லை அப்படின்னா அவங்க உங்களை விட்டு தூரமாக போகிறத யாராலையும் தடுக்க முடியாது. உங்களை ஒருத்தங்க வெறுத்துட்டாங்க, உங்களை விட்டு தூரமாக போயிட்டாங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் கலங்கி நிற்கிறது, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறது, இதெல்லாம் விட்டுட்டு நீ போனால் போ, என்னோடய லைஃப் இது அப்படின்னு கெத்தாக வாழ நம்ம தான் பழகிக்கணும். அதை விட்டுட்டு அவங்க பின்னாடி போய் கெஞ்சிக்கிட்டு கிடைக்காத ஒரு விஷயத்துக்கு அதிகமாக ஆசைப்பட்டுட்டு அதனால் கஷ்டப்பட்டுட்டு கடைசியில் தன்னந்தனியாக எதுக்காக நம்ம நிற்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி ஒரு டைம் நம்மளை விட்டு தள்ளி போயிட்ட உறவை நம்ம திரும்ப திரும்ப தேடி போய் நம்ம வசப்படுத்தினா கூட திரும்பவும் நம்ம தான் நரக வேதனையை அனுபவிக்கிறதுக்கு அது ஒரு வழியை வகுத்து கொடுக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழணுமா, நரகம் ஆக்கிக்கணுமா அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இம்மிடியேட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத எந்த உறவுகளையும்